அடுத்ததாக இந்த வசனங்களுக்கு எண்கள் போட்டாங்க இல்லையா, அதை இந்த வீடியோ சீடியில கோயித்து சகோதரர்கிட்ட சொல்லும் பொழுது மேம்போக்கா அப்படி வசன எண்களை பத்தி சொல்றாருன்னு விட்டுட்டு போயிடுறாரு. அதை கிளிப்பிங் எடுத்து நம்ம போட்டிருக்கிறோம். ஆனா ஆடியோ சீடியில நிறைய விவரமா சொல்றாரு. எதுக்கு? இந்த வசன எண்கள் சம்பந்தமாக பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. 1130 பக்கத்துல வசனங்களின் எண்கள் என்ற தலைப்பை அவர்கள் தெரிவிக்கிறார். அந்த பகுதியில் சொல்றார், பெரிய ஒரு பகுதி அது. அவர் சொல்றார், வசனங்களை திருத்தல் என்றால் அதற்கு 2 அளவுகோல்கள் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடும் போது எந்த இடத்தில் நிறுத்தினார்களோ அந்த இடத்தில் ஒரு வசனம் என்று கணக்கிட்டிருந்தால் அது ஏற்கப்பட்டதாக இருக்கும். அல்லது ஒரு கருத்து எந்த இடத்தில் முன்வைத்திருக்கிறதோ அதை ஒரு வசனம் என்று கணக்கிட்டிருந்தால் அறிவு கூறுவானதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த 2 அளவுகோல்களின் அடிப்படையில் வசனங்களுக்கு எண்கள் இடப்படவில்லை. எனவே குரான் எண்களுக்கு விட்டில எங்களுக்கு வசனங்களை முடிச்சு எண்களுக்கு விட்டுதானே அதுவும் தவறு. சொல்லுறது நான் சொல்லுவாருந்தா எவ்வளவு செய்யறதுக்கு சீரியஸான ஒரு விஷயம் மாட்டாங்க. நான் எடுத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரானுக்கு எண்ணிக்கை அமைப்பு 2 வரும். அது விளங்கப்படுத்துறதுக்காக சொல்றேன். முதலாவது பார்த்தா உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குரானை ஓடியதை பின்பற்றி எண்களித்தார். எப்படி ஓடியது அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சூரத்து ஃபாத்திஹா எத்தனை முறை ஓடிட்டாங்க? எத்தனை 1000 முறை ஓடிட்டாங்க. எத்தனை 1000 முறை தொழில்தான். அவரோட ஆயுள் 23 வருஷ காலமாக குறைந்தது தொழில்தான். பின்னால ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தொழில்தான். இன்னும் எத்தனையோ சூறாக்கள் ஓடிட்டாங்க. எனவே ரசூலுல்லாஹ் ஓடின மொத்தத்தை பார்த்து எங்களுக்கு இத உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க. கான क़िराअत ரசூலுல்லாஹ் யுத்தத்து क़िराअतஹு. ரசூலுல்லாஹ் இந்த தங்களுடைய ஓதலை துண்டு துண்டாக ஓதுவார்கள் சொல்லிட்டு உம்மு சலமா சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுவார்கள். அர் ரஹ்மானிர் ரஹீம் நிப்பாட்டுவார்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இந்த ரிவாயத்தை அல்பானி தங்களுடைய ஸலாத்துன் நபி கான்னத தரா நீ பார்ப்பது போல ரசூலுல்லாஹ்வுடைய சொல் இந்த தன்னுடைய புத்தகத்தில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒரே ரிவாயத்துகள் உள்ள ஒரு ஹதீஸ் இது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதை பின்பற்றி ரசூலுல்லாஹ் எங்கெங்க நிப்பாட்டி ஓடினாங்களோ அதை பின்பற்றி ஆயத்துக்கு இலக்கமிட்டார். அப்படி இலக்க முடிவுகளை பற்றி இன்னொரு உண்மையை நாங்கள் சொல்லலாம். பரிசுள்ள டைம் கூட பரவாயில்லை. பரிசுள்ள காட்சியுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கிய குர்ஆன் 2 வகையில் பாதுகாக்கப்பட்டது. ஒன்று இப்படி எழுத்து வந்து சஹாபாக்கள் எழுதி வைத்தார்கள், அப்படி பாதுகாத்தார்கள். இன்னொன்று மனதை விட்டு அவருடைய ஓசை வடிவத்தை அப்படியே பாதுகாத்தார். அப்படி என்றால் இந்த இடத்தில் நீக்கி ஓட வேண்டும், ரத்து செய்ய வேண்டும், இடத்தில் நீட்டக்கூடாது, இதற்கு முத்தம் விசாரிக்க வேண்டும். அந்த நாங்கள் தகுதிகள் சொல்லுவோம். அந்த ஒழுங்குமுறையிலே அப்படியே ரசூலுல்லாஹ் ஓடிய முறையை அப்படியே பின்பற்றார். இந்த ரசூலுல்லாஹ் ஓடிய அந்த தகுதி ஒழுங்குமுறையை ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்டு தொடர்ந்து क़िराअत சப அல்லது क़िराअत 10 क़िराअத்துகள் அல்லது 7 क़िराअத்துகள் என்று தொடர்ந்து பாதுகாத்தார். எப்படி சித்து அதாவது இஸ்லாமிய சட்டத்துக்கு அறிஞர்கள் என்று விசேஷமாக இருக்கிறார்களோ, எப்படி ஹதீஸுக்கு என்று இமாம் புகாரி முஸ்லிம் என்று ஹதீஸுக்கு என்று விசேஷமாக இருக்கிற அறிஞர்கள் இருக்கிறார்களோ அதே போன்றுதான் क़िराअत ஓடுவதற்கும் குர்ஆனை ஓடுவது எப்படி என்பதற்கும் இமாம்கள் இருக்கிறார். என்ன சொல்றாரு கேட்டா, அதாவது இந்த வசன எண்கள் போட்டதை ரசூலுல்லாஹ் தான் போட்டாங்கிறார். இந்த வசன எண்கள் நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு வசனம் இதுதான் என்று தீர்மானித்தது யார்? அல்லாஹ்வா, அல்லாஹ்வுடைய ரசூலா, பின்ன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவா, அதுக்கு பிந்தி வந்தவர்களா? அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. அந்த கேள்வியை கேட்டு நம்மளே என்ன பதில் சொல்றோம்? இதுதான் இதுதான் ஒரு வசனம், இதுதான் 2வது வசனம், இதுதான் 3வது வசனம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்க எந்த ஒரு வழிகாட்டுதலும் சொல்லவில்லை. அவங்க சொல்லப்படி எழுதின சஹாபாக்கள்
1 2 3 நம்பர் போடவில்லை. அவர்கள் போடாத காரணத்தினால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுத்த அந்த தொகுப்புலையும் என்ன இல்ல, நம்பர் இல்ல. பிந்தி வந்தவங்க போடுறாங்க. இது எப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். அவருக்கு என்னதான் பதில் சொல்றான்னு கவனிச்சீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுனாங்கன்னு சொன்னா துண்டு துண்டா நிறுத்தி ஓதுவாங்க. உம்மு சலமா அறிவிக்கிறாங்க பாத்தீங்களாங்கிறாரு. இதுக்கு நான் கேட்டதுக்கு என்ன சம்பந்தம்? துண்டு துண்டா நிறுத்தி தான் ஓதணும். எங்கனக்குள்ள நிறுத்துறது? ஒரு ஆயத்தை எங்கன முடிக்கிறதுன்னு கேட்டா துண்டு துண்டாத்தன ஆயத்தை இல்லைன்னு நாங்க சொல்றோம். ஆயத்துங்கிற அடிப்படையே கிடையாது. மொத்தமா அல்ஹம்துன்னு ஆரம்பிச்சு ஒரே மூச்சுல அன்னாசுன்னு கொண்டு முடிக்கணும் என்ற நாங்க சொல்றோம். குர்ஆன்ல ஆயத்து இருக்குது, துண்டு துண்டா நிறுத்தி ஓதணும். ஆனா இதுதான் ஆயத்துன்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் துண்டு துண்டா நிறுத்தி தான் ஓதுவாங்க அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன? அடுத்து சொல்றாரு, இதுல கருத்து வேறுபாடுகள்லாம் வருது. கருத்து வேறுபாடு நான் கேட்கிறேன், கருத்து வேறுபாடு ஏன் வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வசனத்துக்கு நம்பரை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா 8 வகையான டோட்டல் ஏன் வருது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான நம்பரை சொல்றாங்களே. குர்ஆனுடைய மொத்த வசனம் எவ்வளவுன்னு கேட்கும் பொழுது ஒரு ஆள் 6000ங்கிறாரு, ஒரு 6666ங்கிறாரு, 6200ங்கிறாரு, 6300ங்கிறாரு. அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதனால இந்த விவகாரம் வருது அப்படின்னு கேட்டா அவர் அப்பட்டமா சொல்றாரு, ஆயத்துக்கு இலக்கம் விடுவது எப்படி என்பது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி, இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையிலே தெளிவு இல்லாத போது இத்திஹாத் செய்து நான் ஆயத்துக்கு இலக்கமிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழியாகத்தான் ஆயத்துக்கு எப்படி இலக்கமிடுவது என்பது ரசூலுல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்றித்தான் அப்படின்னு அப்பட்டமா புழுகிறார். அப்ப கட்டளையை பின்பற்றி தான் அந்த நம்பர் போட்டாங்கன்னு சொன்னா அந்த கட்டளை எடுத்து காட்டு, முடிஞ்சு வச்சு டாபிக். இவர் சரியான விமர்சனம். இப்படி ரசூலுல்லாஹ் மேல போய் சொன்னா என்ன நரகம் இல்லையா? நபிகள் நாயகம் தான் அந்த ஆயத்துங்க இதான் முதல் நம்பரு, இதான் 2ஆம் நம்பர் போட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அப்பட்டமா புழுகிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை சொல்றாருன்னா அது எப்படி சொல்லணும்? அந்த ஹதீஸ் எடுத்து புகாரில இருந்து இருக்குன்னு காட்டுங்க, முஸ்லிம்ல இருக்குன்னு காட்டுங்க, நசையில இருக்குன்னு காட்டுங்க. அப்ப எந்த ஒரு ஹதீஸும் இல்லையா ஆதாரம் காட்டி தான் இதை சொல்லணுமே தவிர இவர் போற போக்குல ரசூலுல்லாஹ் கட்டளைப்படி தான் நம்பர் போட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கட்டளைப்படி நம்பர் போட்டிருந்தார்களே, ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுத்த குர்ஆன்ல எதுக்கு நம்பர் போடல? ரசூலுல்லாஹ் கட்டளை மீறிட்டாங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரைக்கும் தெரியாத அந்த கட்டளை பிந்தி வந்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு தெரியாத அந்த கட்டளை பின்னாடி வந்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டார்கள் என்று பின்னாடி உள்ளவர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களே, அதை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டாங்களா? எது சொல்லி? நம்பர் போட சொல்லி. அல்லாஹ் பயந்துக்கிறங்க. ஒரு மனிதன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல் மேல பொய் சொல்லி நரகத்துக்கு போயிடாதீங்க. அடுத்து என்ன? கருத்து வேறுபாடு வந்தபோது இஜ்திஹாது மூலமாகவும் ஆயத்துகளுக்கு இலக்கமிட்டார்கள் முரண்படுறார். அதாவது ரசூலுல்லாஹ் தான் ஆயத்துக்கு நம்பர் போட்டாங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாரு, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்றாரு அதுல கருத்து வேறுபாடு வரும் பொழுது அவங்கள ஆராய்ச்சி பண்ணி சொந்தமாவும் நம்பர் போட்டாங்க. அப்ப ஏன் கருத்து வேறுபாடு வருது? ரசூலுல்லாஹ் நம்பர் போடுச்சுன்னா என் கருத்து வேறுபாடு வருது? ரசூலுல்லாஹ் இதான் நம்பர், இதான் 7, இந்த இடத்துல 6ஆம் வசனம், இதுதான் 3ஆவது வசனம் சொல்லி விட்டார்களே, ஆனால் அப்புறம் ஏன் கருத்து வேறுபாடு வருது? அப்ப கருத்து வேறுபாடு வந்த போது அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நம்பரை போட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணி நம்பர் போட்டாங்க நீங்களே சொல்றீங்கல்ல, அதான் தப்புங்கிறோம். அது உங்க வேலையா? உங்களை யார் அப்படி போட சொன்னா? அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் என்பது விளங்காம அவர் தப்பும் தவறுமான செய்திகளை அந்த ஆடியோ சீடியில் தெரிவித்திருக்கிறார் என்பதை இங்க பதிவு செய்கிறோம். நம்முடைய தமிழாக்கத்துல பிழை இருக்குது, தப்பு இருக்குது, அர்த்தத்துல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார். சூரத்து வாக்கியால 3வது வசனம், அந்த 3வது வசனத்துல ஆயத்தில் காசுபத்தும் காச இதா வசாத்தும் வாக்கியா லைசல் வசாத்துஹா காதிபா காசுபத்தும் காச காசுபத்தும் ராசியா உங்களுக்கு இங்கே அவர்கள் எழுதியிருக்கிற கருத்து என்ன? முன்கூட்டியே தாமதப்படுத்துவதும் முன்கூட்டியே நடக்க செய்வதும் எதுவும் இல்லை. தாமதப்படுத்துவதும் முன்கூட்டியே நடக்க செய்வதும் எதுவும் இல்லை. அல்லாஹ் அனுமதி இப்படித்தான் மொழியில் இருந்து இந்த கருத்து எடுத்தாரோ அரபு மொழி தெரிஞ்சு யாருக்கும் இப்படி இருக்க தாழ்த்தினான் உயர்த்தினான்.
மறுமை நாள் நிகழும் போது சிலர் உயர்த்தப்படுவார்கள், சிலர் தாழ்த்தப்படுவார்கள். இந்த பெரிய அரசர்களாகவும் பெரிய பெரிய மாடமாளிகள் உட்கார்ந்தவர்கள் அங்க பிச்சைக்காரனாக மாறுவார்கள். இந்த அத்தர்களாக இருந்தவர்கள் அந்த சொர்க்கத்தில் பெரிய இடத்தில் இருப்பார். தான் இந்த அத்தர்கள் நினைத்தவர்கள் அந்த உயர்ந்த சொர்க்கம் நடத்துவார். இன்று மன்னர்களாக ஆக தாழ்ந்த சிலருக்கு இப்படி மறுமலா சிலரை உயர்த்தும் சிலரை தாழ்த்து. இதுதான் விஷயம். முடிவு போதும் வேற இதில் காட்டியிருந்தவர்கள் ஒன்று தேவை ஒரு நெல் கொடுத்தாலும் இந்த ஒருவர் சொல்ல. ஆனாலும் தெரியல எங்கே இருந்து எடுத்தாரோ என்று நானும் இருந்த மட்டும் எனக்கு இந்த பத்தியை நான் தேடி இப்படி பத்தியை பார்த்து பிறகு வக்கீலான வாசிச்சு திரும்ப மகாஜி முத்தாவியில வாசிச்சு இமாம் சபரியில பத்தீர் சபரி பார்த்தேன். இந்த காட்சியில அல்லாவால எங்கிருந்து இருக்காங்க. மொழிக்கும் பொருத்தம் இல்ல, சாபாக்கும் யாரும் சொல்லல, இமாம் யாரும் சொல்லு எங்கிருந்து எடுத்தேன்னு சொல்லு அல்லாவா. அதுக்கு சில எவிடன்ஸ் எடுத்து காட்டுறாரு. இந்த இடத்துல அவரை பத்தி ஒண்ணு பதிவு பண்ணணுங்க. அதாவது இவர் குர்ஆனுடைய நம்முடைய தமிழாக்கத்தில் தவறு இருக்குது என்பதை ஒரு பொது மேடையில யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள்ங்கிற ஒரு இடத்துல இந்த ஆடியோ சீரியல சொல்றாரு. இதுக்கு பிறகுதான் குவைத்து சகோதரர்களை சந்திக்கிறார். அந்த சகோதரர்கிட்ட கேட்கும் பொழுது மொழிபெயர்ப்புல தப்பு இல்லைங்கிறாருங்க. முந்தி தப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு சொந்த ஊர்ல ஆடியோ சீரியல. பிந்திதான் குவைத்து சகோதரர்களை சந்திக்கிறாரு. அதுல சொல்றாரு அதெல்லாம் பிழை இல்ல, இந்த 2-3 இந்த குர்ஆனுடைய குறிப்புகளில் இருக்கும் விளக்க உரை வரலாறு இருக்கும்ல அதுலதான் பிழை இருக்குது, தமிழாக்கத்துல பிழை இல்ல, இந்த 2-3 விஷயங்களை எடுத்துட்டா மத்த எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. பிழை இருக்கான்னு கேட்கிறாங்க, அப்பவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கிறவர் ஏன் பிழை இருக்குன்னு சொன்னாரே, ஆனால் அந்த மக்கள் கேள்வி கேட்டுவாங்க, நம்ம தப்புத்தோட உளறிடுவோங்கிறதுக்காக வேண்டி அந்த சபையில பிழை இல்லைங்கிறாரு. ஆனா பொது மேடையில் யாரா கேள்வி கேட்பாங்களா? கேள்வி கேட்க மாட்டார்கள் மேடையில போய் என்ன செய்யறாரு, அந்த வசனத்துக்கு இந்த அர்த்தம் தப்பு, அந்த அர்த்தம் தப்பு அப்படின்னு சொல்லி அவர் சில பட்டியல்களை போடுறாரு. உதாரணமாக சூரத்துல் வாக்கியா, வாக்கியாங்கிற அந்த சூறாவுல ஹாபிலத்துன் ராஃபியா இதா வகாத்தில் வாக்கியா லைசலி வகாத்திஹா காதிபா ஹாபிலத்துர் ராஃபியா 3வது வசனம். இந்த வாக்கியா சூறாவுல 3வது வசனத்திற்கு நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம், மொழிபெயர்த்திருக்கிறோம் கேட்டா, இந்த மறுமை நாள் இருக்குல்ல, கியாமத்து நாள், உலகம் அழிகிற நாள், அது வரக்கூடிய நேரத்தில் அது முந்த வர வேண்டிய நேரத்தை விட முந்தி கொண்டு வரக்கூடியதும் கிடையாது, அது பிற்படுத்தக்கூடியதும் கிடையாது, டயத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இது தப்பு. ஹாபிலத்துன் ராஃபியாக்கு என்ன அர்த்தம் செய்யணும் என்றால், சிலரை உயர்த்தும் சிலரை தாழ்த்தும். நியாய தீர்ப்பான சில பேர் சொர்க்கத்துக்கு போவார்கள், சில பேருக்கு நரகத்துக்கு போவார்கள். அப்ப சிலரை உயர்த்தி சிலரை தாழ்த்தும் என்றுதான் இதுக்கு அர்த்தம் செய்யணும். இவர் சொன்ன அர்த்தத்தை நாம எந்த தப்சீர்லையும் பார்க்கலன்னு தப்சீரையும் துணைக்கு அழைச்சிக்கிறார். ஏன் தப்சீரை துணைக்கு அழைச்சது முக்கியமா கவனத்தில் நீங்க வச்சுக்கிறேன். அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அவர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் தப்சீருக்கு மாத்தமா வர பேசுறாரு. அதுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். இது சொல்லும் போது மட்டும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, எந்த ஒரு தப்சீர்லையும் இது இல்லைங்கிறார். இப்ப நாம செஞ்ச பொருளை ஏன் செஞ்சோம், மற்றவங்க செஞ்ச பொருள் ஏன் தவறு என்றால், அந்த சூரத்துல் வாக்கியாவுல வாக்கியா என்றது நியாய தீர்ப்பு நாளை குறிக்குமா, நியாய தீர்ப்புக்கு முன்னாடி உலகத்தை அழிக்குமான அதை குறிக்குமா? அழிக்கிறது தான் அல்லாஹ் சொல்றான். அதாவது கியாமத்து நாள் 2 வகை இருக்கு. ஒன்னு உலகம் அழிகிற நாள், அழிஞ்சு 40 நாளைக்கு பிறகு 40 வருஷத்துக்கு பிறகு 40 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வளவு என்னங்கிறது தெரியல. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யுமா, திரும்ப அனைவரையும் உயிராக்குவான். அது மஹ்ஷர், அது நியாய தீர்ப்பு, உங்களுக்கு கியாமத், அது எந்திரிச்சு நிக்கக்கூடிய நாள், இது அழியக்கூடிய நாள். இப்ப ஒரு மனிதன் அழியக்கூடிய நாளில உயர்வு தாழ்வு அடைவானா, நியாய தீர்ப்பு வழங்கி பிந்தி சொர்க்கம் நரகம் அல்லாஹ் சொல்லுவான அப்ப உயர்வு தாழ்வு அடைவானா? அப்பதான் அடைவான். அழியும் போது எல்லாம் போட்டு அழிஞ்சு போயிடுவான். நல்லவன் அழிவான், கெட்டவன் அழிவான். அந்த நாளில் யாரையும் உயர்த்துவதும் கிடையாது, அந்த நாளில் யாரையும் தாழ்த்துவதும் கிடையாது. நீங்க இதா வக்காத்தில் வாக்கியா நீங்க பார்த்து நாம எதை சிந்திக்கிறோம், அந்த அர்த்தம் முதல்ல பொருந்தணும். குர்ஆனை பொய்ப்பிக்கக்கூடிய அர்த்தமா இருக்கக்கூடாது. எந்த தப்சீர்ல இருந்தாலும் சரி, மொழியில அந்த அர்த்தம் நம்ம செய்யற அர்த்தம் இருக்குமே ஆனால் அது சரியா இருந்தா ஏத்துக்கணும். நாம என்ன கேட்கிறோம், இதா வக்காத்தில் வாக்கியா அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது
லைசலி வக்காத்தியா காதிபா, அதை மறுக்கக்கூடிய எதுவும் கிடையாது, நிச்சயமா நடந்தே தீரும். காபிலத்துன் ராஃபியா. அப்புறம் என்ன சொல்றான்ல, இதா புசத்தில் அருந்து பஸ்ஸா, அப்படி இந்த பூமியெல்லாம் தூள்தூளாக்கப்படுறது, மலையெல்லாம் இடிக்கப்படுறது, அதெல்லாம் பின்னாடி வருகிறது. ஹபா மன்சூரா பரத்தப்பட்ட புழுதியாக எல்லாம் மாறிவிடும். அப்ப அல்லாஹ் எதை சொல்லிட்டு வர்றான்? உலகத்தை அழிப்பதை பற்றி பேசுகிறான். அப்ப அழிக்கிற நாள்ல அது சிலரை உயர்த்தும், அது சிலரை தாழ்த்தும் என்றால் இது பொய் தானே. இந்த அர்த்தம் நீங்க செஞ்சீங்கன்னா இதான் செய்யணுங்கிறார் அவரு. அந்த நாள்ல என்ன செய்யுமா, உலகம் அழிகிற நாள்ல அது சிலரை உயர்த்தும், சிலரை தாழ்த்தும். கண்டிப்பா அன்னைக்கு யாரையும் உயர்த்தாது, அன்னைக்கு யாரும் தாழவும் மாட்டாங்க. உயர்த்துவது தாழ்த்துவதெல்லாம் எப்ப? இந்த வாக்கியா நடந்து முடிந்த பிறகு கியாமத்து பின்னாடி வரும், இறந்தவர்கள் எழுப்பப்படுவார்கள். அப்பதான் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இவன் வசத்துவான், இவன் வசந்தவன், இவன் தாழ்ந்தவன் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். அதனால காபிலத்துர் ராபியா என்பதற்கு இவர் சொல்ற அர்த்தம் அகராதியில் இருக்கிறது. அகராதியின் அடிப்படையில் சில தப்சீர்கள், பல தப்சீர்கள் எழுதியும் இருக்கிறது. ஆனால் அந்த அர்த்தத்தை நீங்கள் கொடுத்தால் அது குர்ஆன் சொல்லக்கூடிய மொத்த தீமையும் மொத்த குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமா அமையுது. ஜட்ஜ்மெண்ட் நாள்ல தான் நல்லவன் கெட்டவனுக்கு உயர்வு தாழ்வு கிடைக்குமே தவிர உலகம் அழிகிற நாள்ல கிடைக்காது. அழிகிற நாள்ல கிடைக்கும்ங்கிற ஒரு புது கருத்து அதிலிருந்து கிடைக்கிறது. இதை மற்றவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நினைத்து விட்டு நான் சிந்திக்கிறேன், இது காபிலத்துன் ராபியாங்கிறதுக்கு இது மட்டும்தான் அர்த்தம் இருக்குதா? இல்ல. கபலனா தாழ்த்துறது, தள்ளி போடுறது, ரபானா உயர்த்துவது, முந்துறது. அப்ப அந்த அர்த்தமும் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த நிகழ்ச்சியை பத்தி எல்லாம் சொல்றான், அது குறிப்பிட்ட நேரத்தில் நடந்தே தீரும், அது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அப்படிங்கிற கருத்து அந்த சொல்லுக்கு இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தை கொடுத்தால் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த போதனைக்கு அது மாற்றமாக வராது. இந்த அர்த்தத்தை கொடுத்தா உலகத்தை அழிக்கும் போதே நல்லவன் கெட்டவனுக்கு வித்தியாசம் இருக்குதுங்கிறது வந்துடும். அது குர்ஆன் வேற எந்த இடத்திலையும் சொல்லாத ஒரு கருத்து, ஒட்டுமொத்த குர்ஆனுடைய போதனைக்கு மாற்றமான கருத்தாகவும் இருக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும், காபிலத்துன் ராபியா என்பதற்கு இரண்டு அர்த்தமும் செய்யலாம். ஒரு அர்த்தம் செய்தால் மற்ற வசனங்களுக்கு முரணாக வருகிறது, ஒரு அர்த்தம் செய்தால் மற்ற வசனத்தோடு ஒட்டி போகிறது, ஒத்து போகிறது. எதை செய்வது சரி? நீங்க சொன்ன அர்த்தம் சரி என்று சொன்னா உலகம் அழியும் போதே சிலர் உயர்வாங்களா? அழிக்கும் போதே அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவானா? உலகம் அழியும் போதே சிலர் தாழ்ந்து போயிருவாங்களா? அந்த நாள்லயே அந்த வாக்கியாவிலேயே நடந்து போயிருமா? இல்ல. அதுக்கு பிறகுதான் 3 கூட்டமாக நீங்கள் ஆவீர்கள் பிந்தினால் என்ன செய்யலாம், அதையெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது 2வது சூர் ஊதின பிறகு. இது முதல் சூர் ஊதுற போது நடக்கக்கூடிய சம்பவம். அதனால நம்ம எழுதுனதான் கரெக்ட். மற்றவங்க எழுதுனது அகராதியில் அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் இருந்தாலும் அதுல கொஸ்டின் இருக்கிறது. அந்த கொஸ்டினுக்கு உங்கள்ட்ட பதில் இல்ல. அதுக்கு பதில சொன்னா அந்த அர்த்தத்தை கூட நீங்க சொல்லிட்டு போகலாம், தப்பு இல்ல. அதுக்கு பதில் இல்லைன்னு சொன்னா தப்சீர்கள் இருக்கிறத காரணம் காட்டிக்கு நீங்க நியாயப்படுத்த முடியாது. இது ஒன்னாச்சா. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதே மாதிரி சூரத்து காப்புல வேற ஒரு ஆயத்து கபுரத் கலிமத்தன் தக்ருஜின் அஃப்வாய், கபுரத் கலிமத்தன் தக்ருஜின் அஃப்வாய், அவர்களின் வாய்களின் வெளியாகும் சொற்களில் இது பெரியதாகும். இதான் தீர்வு. இது வேற ஒரு சிலர் அரபு மொழியில ஆச்சரியமா ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டா, 2 மெத்தடிங், ஒன்று மறைப்பு வழி, இன்னொன்று அந்த பியாசி வழி. அதாவது மொழி ஒழுங்குமே சொல்லுது. அஸ்அல மா அஸ்அல என்று பாவித்தால், பி என்று பாவித்தால் ஆச்சரியத்துக்கான தெரியும். அதிசயத்தை காட்டுறவன் அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமான செழிப்புடன் கொண்டவன், எவ்வளவு நுணுக்கமான பார்வைப்புடன் கொண்டவன். இந்த அது இது அரபு மொழியில மொழி ஒழுங்குல தொடர்ந்து அப்படியே பிரயோகிக்கக்கூடிய ஒரு. இதே நேரத்தில் சாட்சியத்தின் அந்த தியாஸ் ஒழுங்குல சாதிக்கப்படாது, மொழி ஒழுங்க பின்பற்றாது. மரபு வழியில சில சொற்களை அரபிகள் ஆசிரியர் பிரயோகமாக பாதிக்கிறார். அதுல ஒன்றுதான் கபுரத் களிமத்தன் என்று நச்சுகிறது. திருவள்ளுவர வரவன் நீங்க அரபு மொழி படிச்சுட்டா வரது கபுரத் களிமத்தன் தக்ருஜி அஃப்வாய் மின் அஃப்வாய் சொல்றாங்க. எனவே அதை எப்படி மொழிபெயர்த்து போகணும் என்றால் அவர்களது வாயிலிருந்து வெளியாகுகின்ற சொல் எவ்வளவு காரியது, எவ்வளவு விஷயம் ஆச்சரியமா ஆச்சரிய செய்யப்பட்ட
அதெல்லாம் நான் விட்டு விடுறேன். ஆனா இந்த தவறு எடுத்தேன். இது அடுத்த தவறு. இன்னொரு பிழை இருக்கிறது, தப்பான அர்த்தம் செஞ்சிட்டோம். அதுல இடையில புள்ளி வைக்கிறாரு, என்ன பொடி வைக்கிறார், என்ன பொடி? இது இஜ்திஹாதில் ஆய்வில் செஞ்ச தவறு இல்ல, மொழிக்கே மாத்தமா செஞ்சார். அரபு மொழிக்கே தப்பா. இது பயங்கரமான குற்றமா நான் செஞ்சிருக்கிறது. ஆய்வு செய்யும் போது வர்ற தப்பு அது மன்னிச்சுட்டு போயிடலாம். இவர் மொழி தெரியாம தப்பு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அரபு மொழி தெரியாம தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பொடியோடு அந்த கருத்தை விதைக்கிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, சூரத்துல் கஹ்ஃப்ல கபுரத்து கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃப்வாஹிஹிம், அது அல்லாஹ்வுக்கு புள்ளை இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சாரார். குழந்தை அல்லாஹ் பிள்ளை பத்தினான்னு சொல்றாங்க. அது அல்லாஹ் மறுக்கிறான். மறுக்கும் போது சொல்கிறான், கபுரத்து கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃப்வாஹிஹிம், அவங்களுடைய வாய்களிலிருந்து வெளியேறுகிற இந்த வார்த்தை ரொம்ப பெரியது, ரொம்ப பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம் அந்த கருத்துல. அவர் என்ன சொல்றாருன்னா, இது தப்பு. கபுரத்து கலிமத்தன் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாசக அமைப்பு. அதனால ஆச்சரியம் வர்ற மாதிரி அர்த்தம் செய்யணும். ஆனா இவர் எந்த தர்ஜுமாவை ஆதரிக்கிறாரோ அதுல அந்த அர்த்தம் அப்படி செய்யப்படல. ஆனா நம்ம இதை மட்டும்தான் அவருக்கு குறைய தெரியுது. இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாரு, எப்படி அர்த்தம் செய்யணும்னு கேட்டா, அவர்கள் வாயிலிருந்து வெளியேறும் வார்த்தை என்ன பெரியது ஆச்சரியமா சொல்லணுமா. அவர் வாயிலிருந்து வெளியேறும் வார்த்தை ரொம்ப பெரிதாக இருக்குன்னு சொல்லக்கூடாதான். என்ன பெரியது, எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி கூறணும். அதுதான் அரபு மொழியுடைய மரபு, அதான் அதுக்கு அர்த்தம். அரபு மொழிக்கு மாத்தமா இவர் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, நம்ம மேல குற்றம் சுமத்துகிறார். இவரு செய்யறது தப்புங்கிறதுக்கு இந்த தப்சீர்கள் துணைக்கு அழைச்சார்ல, அந்த தப்சீர்களை எடுத்து பாருங்க. இவர் சொல்லக்கூடிய அர்த்தம் இருக்குதான்னு பாருங்க. இருக்குது. எப்படி இருக்குது? கீழ அல தாஜ்பி, கீழன்னா சொல்லப்பட்டிருக்கிறது அனாமதேயங்கள். இவர் மாதிரி யார் என்று தெரியாதவர்கள் சொன்ன சொல்லுக்கு தான் கீழன்னு சொல்லுவாங்க. இது ஆச்சரியம் என்ற அடிப்படையில் உள்ள சொல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பெரியது என்ற அர்த்தம் தான் கொடுக்கணும். யார் என்று கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாத யாரோ சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு இப்னு கசீர் சொல்றாரு. ஆனா சரியான அர்த்தம் என்ன? தக்தீருஹு கபுரத்து கலிமத்துஹும் ஹாதிஹி, அவர்கள் சொல்லுகிற இந்த சொல் ரொம்ப பெரியது. சாதாரண அர்த்தம் தான் அதுக்கு இருக்கிறது தவிர ஆச்சரியம் என்ன பெரியது, எவ்வளவு பெரியது என்ற ஸ்டைல் இந்த வார்த்தை இல்ல. சில பேர் தான் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு இப்னு கசீர் அவர்கள் இதே வார்த்தையினுடைய தப்சீர்ல சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி ஜலாலைன்ல கூட இதே கருத்தை தான் அவர் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி தமீசு படி நசபு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை பயன்படுத்தி பைலாவில சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இது எல்லா தப்சீர்களையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அனாமதயம் ஒருத்தர் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் இந்த சொல்லுக்கு பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப இதுக்காக வேண்டி பாரதூரமா விமர்சனம் பண்ணீங்கள, நீங்க சொன்னதுக்கு மாத்தமா இப்னு கசீர் சொல்றாரு, அவரே இப்ப திட்ட போறீங்க, அதுக்கு இப்ப மேட போடுவீங்க. நீங்க சொல்றதுக்கு மாத்தமா ஜலாலைன்ல இருக்குத, நான் சொன்ன மாதிரி இருக்குத, நீங்க சொன்னதுக்கு மாத்தமா பைலாவில இருக்குத, அதுதானே மார்சாக்கள்லாம் ஓதி கொடுக்குறீங்க, பாடத்திட்டத்தில் வச்சிருக்கீங்க. அப்ப என்ன பெரியதுன்னு நான் அர்த்தம் செஞ்சிருக்கணுமா? நான் தப்பு செஞ்சுட்டேனா? அப்ப உங்களுக்கு மொழி தெரியாம தப்ப யார அனாமதையும் கீழன்னு சொல்ற இடத்துக்கு நீங்க சொல்றீங்களா, அல்லது இந்த மொழியிலே ஊறி போன இப்னு கசீர் இவங்க எல்லாம் சொல்றது கரெக்டா இருக்குமா? அதனால நம்ம செஞ்ச அர்த்தம் மொழிக்கு மாத்தமா, அரபு மொழிக்கே மாத்தமா. அப்ப நமக்கு தான் அரபு மொழிக்கு மாத்தம் தெரியாது, எங்களுக்கு நீங்க மேதம் எங்களுக்கு தெரியாது. இப்னு கசீருக்கு அரபு மொழி தெரியாதா? தப்சீர் ஜலாலைனி எழுதுனவருக்கு அரபு மொழி தெரியாதா? பைலாவிக்கும் அரபு மொழி தெரியாதா? மற்ற தப்சீர்கள் எல்லாம் அப்படி சொல்றாங்களா? யாரும் தாஜ்ஜுப்னு சொல்லலையே. ஆச்சரியத்தின் அடிப்படையில் உள்ள வாசகம் யாரும் சொல்லலையே. அப்ப இப்படி ஒரு இதான் அவர் மொத்த குரானையும் படிச்சு கண்டுபிடிச்ச தப்புகளை பாருங்க. சரி, நான் கேட்கிறேன், அவர்கள் சொல்கிற வார்த்தை இது பெரிய வார்த்தை அப்படிங்கிறதுக்கு என்ன பெரிய வார்த்தை என்பதற்கு எதிர்த்து பிரச்சாரம் செய்யற அளவுக்கு பாரதூரமான வித்தியாசம் இருக்கா? இதுக்காக வேண்டி ரொம்ப கவனமா படிக்கணுமா? இல்ல என்னங்கிற அவர்கள் சொல்ற வார்த்தை ரொம்ப பெரிதாக இருக்கிறது, அவர்கள் சொல்ற வார்த்தை என்ன பெரியது, இவர் சொல்ற என்ன பெரியதுன்னு தான் சொல்லியிருக்கணுமா? தவறு கண்டுபிடிக்கிறாங்க பத்தி என்னமோ பெரிய பயங்கரமான அடிப்படையை பிறண்டு போன மாதிரி சொல்றாரு. இதுக்கு ஒரு கூட்டம், இதுக்கு ஒரு மீட்டிங் சிந்திச்சு பார்க்கணும்.
இது ஒன்னாச்சா. அடுத்து என்ன பண்றாரு? சூரத்துல் அல்-கஹ்ஃப்ல 63வது வசனத்துல ஃபர்தத்த அலா ஆசாரிஹிமா கஸஸா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட அவரோட போறாங்க, உதவியாளரும் போறாங்க. போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சு மீன் மீன் பாஞ்சிருது. இன்னும் ஒரு தூரம் போயிட்டு அந்த மீன் பாஞ்ச இடத்துக்கு திரும்பி வராங்க. நான் கதையை கூட நான் சொன்ன நிறைய டைம் எடுத்துடும் சுருக்கமா சொல்றேன். திரும்பி வர மூசாவும் அவரோட உதவியாளர் போனவரும் திரும்பி வர. திரும்பி வாரத்தை சொல்லும் போது குர்ஆன் சொல்லி ஃபர்தத்த அலா ஆசாரிஹிமா கஸஸா, தீஜையால் முடிந்திருக்கார்கள். இருவரும் பேசிக்கொண்டு வந்த வழியில் திரும்பினார்கள். கசஸ் என்ற சொல்ல இந்த பாவிச்சது குர்ஆன் கதை சொல்றேன். கச என்ற அரபு மொழியில அடியை வந்த அடியை திரும்ப கூட்டுவோம். அதான் கதை. ரெண்டு கருத்து. தாங்கள் வந்த அதே அடுத்து ஒருத்தர் பின்பற்றி போனார்கள். மூசாவும் அவரோட சேர்ந்தார். குர்ஆன் சூரத்துல் கஸஸ்ல சொல்லுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தொட்டியில போட்டு இந்த நைல் நதியில விட்டோன்னு சகோதரியை பார்த்து சொல்லுவாங்க, மூசா தொட்டியில வச்சிருக்கு, தொட்டி எங்க போகுதுன்னு பார்த்தோன்னு. அதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சகோதரியை பார்த்து சொல்லுவாங்க, இந்த தொட்டி எங்க போகும். அந்த சொல்லி இதுவும் அரபு மொழி விளக்கம் இல்லாம சொன்ன ஒரு கருத்துதான். அதுதான் எனக்கு சூரத்துல் கஹ்ஃப்ல அதே கஹ்ஃப்லயே ஒரு வசனம் வருது. அதாவது மூசா நபி அவங்கள அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய தோழரோடு சீடரோடு போய் ஒரு ஆளை போய் ஹிலர் நபியை போய் பார்க்க சொல்றான். பார்க்க போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது வழி தவறி தாண்டி போயிருவாங்க. அப்புறம் வந்த வழியே திரும்பி வருவாங்க. அத குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபர்தத்தா அலா ஆசாரிஹிமா கஸஸா, அந்த ரெண்டு பேரும் தங்களுடைய அடிச்சுவட்டிலேயே பேசிக்கொண்டு நடந்த கதைகளை பேசிக்கொண்டு நடந்தவற்றை பேசிக்கொண்டு